ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் பார்க்கலாமா? ஸோ இது வந்து ஒரு பாப்புலேஷன் பேஸ் பண்ண சம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டவுனோட பாப்புலேஷன் ஒவ்வொரு வருஷமும் 5% ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ 5% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். ஸோ இப்போது எந்த வருஷம் 2020 அவங்களோட பாப்புலேஷன் 1200. அதுக்கப்புறம் எப்போ கேட்டிருக்காங்க, 3 வருஷம் கழித்து 2023 அவங்களோட பாப்புலேஷன் என்ன கேட்டிருக்காங்க. பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போது 2020 அவங்களோட பாப்புலேஷன் என்ன, 1200 இல்லையா? ஸோ அடுத்த 21, 22, 23 ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 5%. 5% இன்க்ரீஸ்னால் 100 + 5. ஸோ இன்ட்டு 105/100. ஸோ அதுக்கடுத்த வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆக போகுது, அதுக்கடுத்த வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஓகே. 0 0 0 0 கேன்சல். 5ஆல் கேன்சல் பண்ணால் 2 5s are 10, 1 5 is 5. 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 2s are 10, 0. அகெயின் 5ஆல் கேன்சல் பண்ணால் 2 5s are 10, 1 5 is 5, 2 5s are 10, 0. ரைட். அடுத்து 2ஆல் கேன்சல் பண்ணால் 6, 2ஆல் கேன்சல் பண்ணால் 10, 2ஆல் கேன்சல் பண்ணால் 3, 2ஆல் கேன்சல் பண்ணால் 10. ஓகேவா? ஓகே. ஸோ அகெயின் இந்த 10 அப்படியே வச்சுப்போம், மேலே எல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 × 105 × 21 × 21 divided by 10 × 10, 100. ஸோ அப்போ கடகடன் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 21 × 21, 21, 42. ஸோ 441. 441 × 3, 1 3 is 3, 4 3s are 12, remainder 1, 4 3s are 12 plus 1, 13. 1 3 2 3 × 105, 5 3s are 15. Okay. Remainder 1, 2 5s are 10, 10 plus 1 11. So remainder 1, 5 3s are 15, 15 plus 1 16. Remainder 1, 1 5 is 5 plus 1 6. அடுத்த எல்லாமே 0. ஸோ அதுக்கப்புறம் 1. ஸோ 1 3 2 3 ஆட் பண்ணால் 5 1 9 8 3 1. ஸோ அப்போது 1 3 8 9 1 5 டிவைட் பை 100. ஸோ அப்போது டிவைட் பை 100னா 2 பாயிண்ட்ஸ் தள்ளி அதாவது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 1389.15. ஸோ அப்ராக்சிமேட்லி 1389. ஸோ 2023 அதாவது 2023 அவங்களோட பாப்புலேஷன் எப்படியா இருக்கும், 1389. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 தான். இன்க்ரீஸிங் எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ 5%ன்றதுனால 100 + 5, 105/100. ஓகேவா? எத்தனை வருஷமோ அத்தனை டைம் இதை மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். தட்ஸ் இட்.